பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக திராவிட இயக்கத்துடைய 4 தலைமுறைகளை ஒட்டித்தான் இன்னும் தமிழர்களுக்கு தொண்டாற்ற வேண்டியது பல கடமைகள் இருக்கிறது. உணர்ந்த காரணத்தினால் தான் 5வது தலைமுறையாக அருமை தம்பி மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5வது தலைமுறை. ஆக அவருடைய உழைப்புக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே சேகர் பாபு இந்த இணையர்கள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மணமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நான் அதிக நேரம் சொல்லலாம், மன வாழ்க்கை ஏறத்தாழ நாங்கள் எல்லாம் மன வாழ்க்கையை ஒரு 40 ஆண்டு காலம் தாண்டியவர்கள். அதில் இருக்கிற இடர்பாடுகள், அழகிற கஷ்ட நஷ்டங்கள், இனிப்புகள்லாம் சொல்லலாம், ரொம்ப நாளாக இருக்கும். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், மணமக்களாக இருக்கிற நீங்கள் ஒருவர் புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மணமக்களாக வந்திருக்கிற நீங்கள் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னான். இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் நான் ஒரு திரைப்படம் எடுத்தேன். அது பேரே பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். ஒரு திரைப்படத்தை எடுத்தேன் நான். 100 நாள் ஓடிச்சு அந்த திரைப்படம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலே பெண்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். வாழ்க்கையிலே அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று உண்டு. புற வாழ்க்கை என்பது வியாபாரம் அல்லது அரசியல், இது போன்றவை புற வாழ்க்கை, அது ஆண்கள் முடிவெடுங்கள். அக வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை, அது பெண்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதில் சேகர் பாபு ரொம்ப கெட்டிக்கார், நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய மனைவிக்கு எப்பொழுதும் அடிபணிந்துதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார். உதாரணத்துக்கு அவர் சொல்றேன், பல பேர் கைத்தட்டத்தில் பார்த்தா நீங்க அப்படிதான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிகிறது. ஆனால் மணமக்களாக இருப்பவர்கள் அக வாழ்க்கையிலே பெண்கள் முடிவெடுங்கள், புற வாழ்க்கையிலே ஆண்கள் முடிவெடுங்கள். ஒருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள, அந்த வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மணமக்களாக இருப்பவர்கள் நீடு புகழோடு நிலைத்த செல்வத்தோடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.